இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கான்ஸ்டன்ட் பிரஷர் கம்பஷன் கேஸ் டர்பைன். ரெண்டு டைப் ஆஃப் கேஸ் டர்பைன் சொல்லியிருந்தோம். ஒன்று கான்ஸ்டன்ட் பிரஷர் கம்பஷன் கேஸ் டர்பைன், இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் கம்பஷன் கேஸ் டர்பைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் கம்பஷன் கேஸ் டர்பைனை பற்றி இன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதில் வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் கம்பஷன் கேஸ் டர்பைனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன், இன்னொன்று வந்து க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன் அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். ஸோ ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன் ஸோ என்ன ஆகும்னா கம்ப்ரெசர் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா கம்ப்ரெசர் இருக்குது, அப்புறம் கம்ப்ரெசருக்கு அப்புறம் ஒரு கம்பஷன் சேம்பர், கம்பஷன் சேம்பர்லேருந்து டர்பைனுக்கு வருது. ஸோ அட்மாஸ்பியர்லேருந்து ஏரை எடுத்துட்டு அந்த ஏரை வந்து ஹை ப்ரெஷருக்கு இந்த கம்ப்ரெசர் கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ கம்ப்ரெசர் வந்து மோஸ்ட்லி நம்ம ரோட்டரி டைப் ஆஃப் கம்ப்ரெசர் யூஸ் பண்ணுவோம், அதாவது சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரெசர் இல்லது ஆக்சியல் கம்ப்ரெசர் யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம ரோட்டரி கம்ப்ரெசர் அல்லது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து கேஸ் டர்பைனில் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஃபியூவல் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசர் யூஸ் பண்ண முடியாது. அதனால் மோஸ்ட்லி வந்து ரோட்டரி கம்ப்ரெசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரெஷர் ரைஸ் வந்து ஒரு 4 ப்ரெஷர் ரைஸ் ரேஷியோ வந்து ஒரு 4 பார் வரைக்கும் இருக்கும். ஸோ கேஸ் டர்பைனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டர் இருக்கும். ஸ்டார்டர் மோட்டரை வச்சு கேஸ் டர்பைன் சைக்கிளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்டார்டர் மோட்டர் வில் ஸ்டார்ட் த கம்ப்ரெசர். ஸோ கம்ப்ரெசர் என்னாகும், அட்மாஸ்பிரிக் கண்டிஷன்லேருந்து ஏரை எடுத்து அது வந்து நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் ஏரை வந்து கம்பஷன் சேம்பருக்கு அனுப்பும். ஸோ கம்பஷன் சேம்பரில் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் சப்ளையிங் தி ஃபியூயலை வந்து ஹை ப்ரெஷரில் இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கம்பஷன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபியூயலை இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ ஃபியூயலை வந்து ஹை ப்ரெஷரில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அசம்ஷன் தான், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் தான். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம ஒரு ஃபியூயலை இன்ஜெக்ட் பண்ணுறத அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஃபியூயலை இன்ஜெக்ட் பண்ணுறப்ப இங்கே ஹை ப்ரெஷர் ஏறும், ரெண்டும் சேர்ந்து கம்பஷன் நடக்கும். ஸோ கம்பஷன் நடந்து ஃபர்தராக வந்து அந்த கேஸோட ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை ஆகும். ஸோ அந்த ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் கேஸ் வந்து தென் த்ரூ ஒரு நாசில் வழியாக டர்பைனை போய் ஹிட் பண்ணி டர்பைனில் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ டர்பைனில் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப இட் மேக் டர்பைன் டு ரொட்டேட். டர்பைனை வந்து ரொட்டேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரொட்டேஷனல் எனர்ஜி கிடைக்குது. அந்த ரொட்டேஷனல் எனர்ஜியை நம்ம வந்து ஒரு வெஹிக்கிளை ப்ரொப்பல் பண்ணுறக்கோ இல்லை ஒரு ஜென்ரேட்டர் கூட கப்புள் பண்ணால் நம்மளுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணுறக்கோ யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒர்க்கிங் என்ன அப்படின்னா, திருப்பி சொல்கிறேன், ஒர்க்கிங் ஆஃப் கேஸ் டர்பைன் ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன் என்னன்னா, அட்மாஸ்பிரிக் ஏரை எடுத்து கம்ப்ரெசரில் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ஹை ப்ரெஷருக்கு கம்ப்ரெஸ் பண்ணி அரௌண்ட் 3 to 4 பார் வரைக்கும் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி தென் கம்பஷன் சேம்பரில் ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணி. ஸோ இங்கே ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி யூ கேன் யூஸ் ஒன்லி ஹை குவாலிட்டி ஃபியூயல். பிகாஸ் நம்ம வந்து கம்பஷன் சேம்பரில் கம்பஷன் நடக்கிறதுனால இங்கே வந்து ஹை ஸ்பீட் டீசல் அல்லது கேஸ் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ரிஃபைன்டு ஃபியூயலை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன். ஸோ நல்ல கம்பஷன் நடந்து ஹை ப்ரெஷர் அந்த கேஸஸ் வந்து டர்பைனில் எக்ஸ்பேண்ட் ஆகி, தட் இஸ் டர்பைனில் பிளேடில் ஹிட் ஆகி டர்பைனை சுற்ற வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரோட்டரி எனர்ஜி கிடைக்கும். ஸோ தென் ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரை விட கொஞ்சம் முடிஞ்சால் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அவைலபிள், அந்த கேஸில் இருக்க எனர்ஜியை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா வந்து மூவிங் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுவோம். மூவிங் வெஹிக்கிள்ஸ்னால் மோஸ்ட்லி என்னது ஏர்கிராஃப்ட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஏர்கிராஃப்டோட ஜெட் இன்ஜினோட ஒரு அசம்பிளி. ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதான் வந்து கம்ப்ரெசர் அசம்பிளி, கம்ப்ரெசர் ஆக்சியல் ஃப்ளோ கம்ப்ரெசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சியல் ஃப்ளோ கம்ப்ரெசர். நம்ம ஸ்டார்டர் ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த ஹோல் பார்ட்டும் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறப்ப ஆக்சியல் ஃப்ளோ கம்ப்ரெசர் ரொட்டேட் ஆகிறப்ப ஏர் வந்து உள்ளே வர்றப்ப இந்த ஏர் வந்து இந்த பார்ட்டில் கம்ப்ரெஸ் ஆகி இதான் வந்து கம்பஷன் சேம்பர் அசம்பிளி. ஸோ இந்த அசம்பிளியில் வந்து இன்ஜெக்டர்ஸ் வந்து சரௌண்டட் பை இன்ஜெக்டர்ஸ் இருக்கும். இந்த இன்ஜெக்டர்ஸ் வந்து ஃபியூவலை வந்து இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ கம்ப்ரஸ்டு ஏரும் ஃபியூவலும் சேர்ந்து பேர்ன் ஆகி இந்த டர்பைனில் வந்து
எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து த்ரஸ்ட் ஜென்ரேட் ஆகிறதுனால ஜெட் இன்ஜின் மூவ் ஆகுது. ஸோ அதாவது வந்து இதான் ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த ஓப்பன் சைக்கிளில் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நார்மலாக 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அட்வான்டேஜ் ஆஃப் ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன் என்ன, அந்த ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைனை க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன் கூட கம்பேர் பண்ணுங்க. இந்த மாதிரி 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அட்வான்டேஜ் ஆஃப் ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன் என்னன்னு பார்த்தோம்னா சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டினா நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பனன்ட்ஸ் லைக் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ் எதுவும் இல்லாதனால இது சிஸ்டம் வந்து சிம்பிளாக இருக்கும். அடுத்த அட்வான்டேஜ், மெயினான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே டர்பைன் அண்ட் கம்ப்ரஸர், கம்பஷன் சேம்பர் இது மட்டும் இருக்கிறதுனால ஸ்பேஸ் ரெக்வயர்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்பேர் டு க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன் ஸ்பேஸ் ரெக்வயர்ட் லெஸ் ஸ்பேஸ் இருந்தால் போதும். அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கம்ப்ரஸர் பவர் ஜென்ரேட்டட் வெயிட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அமௌண்ட் ஆஃப் பவர் ஜென்ரேட்டடுக்கு வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஏர்கிராஃப்ட் ப்ரொபல்ஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சைக்கிள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம தெர்மோடைனமிக் அனாலிசிஸ் பார்ப்போம். கேஸ் டர்பைன் ஒர்க் ஆகிற பேசிக் சைக்கிள் வந்து பிரைட்டான் சைக்கிள் அல்லது ஜூல் சைக்கிள். பட் ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைனில் வந்து இந்த எக்ஸாஸ்ட் ப்ராசஸ் மட்டும் 4 to 1 மட்டும் நம்மளுக்கு இருக்காது. மற்ற 3 ப்ராசஸ் வில் பி சேம் ஆஸ் லைக் பிரைட்டான் சைக்கிள். இதான் வந்து ஏரை எடுக்கிறீங்க, ஏரை எடுத்து யூஆர் கம்ப்ரஸிங் டு தி ஹை ப்ரெஷர். ஸோ ப்ராசஸ் இது வந்து அஷ்யூம் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஐடியல் ப்ராசஸ் நம்ம அஷ்யூம் பண்ணிட்டா கம்ப்ரஷன் வந்து 1 to 2 இஸ் அ கம்ப்ரஷன் ப்ராசஸ். தட் கம்ப்ரஷன் ப்ராசஸ் நம்ம வந்து இப்போ ஐடியல் கம்ப்ரஷன் ப்ராசஸ் அப்படின்னு அஷ்யூம் பண்ணால் so 1 to 2 is a ideal compression process, that is a isentropic compression process. So 1 to 2 ங்கிறது நம்ம என்ன சொல்றோம், ideal isentropic compression process. Ideal isentropic compression process னா என்ன, entropy constant ஆ இருக்கும். கம்ப்ரஷன் ஆகிறப்ப என்ன ஆகும், ஸோ ஒரு ஏரை நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, வால்யூம் குறையும், ப்ரெஷர் ரைஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் ரைஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன லைன் வரையணும், you have to draw a constant entropy line. அதேனா டெம்பரேச்சர் வந்து 1 ல இருந்து 2 க்கு இன்க்ரீஸ் ஆகுது, பிரஷர் வந்து இன்லெட் டெம்பரேச்சர்ல இருந்து 0.2 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஐடியல் ப்ராசஸ். தட் இஸ் a PV டயகிராம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். PV டயகிராம்ல எல்லாம் 1 to 2 is a constant entropy process, that is PV power gamma equal to constant entropy process. pressure வந்து 1 ல இருந்து 2 வரைக்கும் ரைஸ் ஆகுது. ஸோ கம்ப்ரெஷன் பண்ணுறப்பல ப்ரெஷர் ரைஸ் ஆகுது. ஸோ ஐடியல் கேஸ்ல அவங்களுக்கு தெரியும், ஐடியல் கேஸ் PV ஈக்குவல் டு MRT. ஸோ வால்யூம் குறையுது. ஐடியல் கேஸ்ல எல்லாருக்கும் தெரியும் என்னது, PV ஈக்குவல் டு MRT. PV ஈக்குவல் டு MRT. இப்போ என்ன ஆகுது, ப்ரெஷர் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் ப்ரெஷர் ரைஸ் ஆகுது, வால்யூம் கம்ப்ரெஷன் பண்ணுறப்போ வால்யூம் குறையுது. ஸோ இதை நம்ம இந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எம்ஆரும் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த பிவி ப்ரெஷர் ரைஸ் ஆகிறப்போ வால்யூம் குறையிறப்போ இந்த ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னா என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சரும் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது, ஐடியல் ப்ராசஸில் you have to draw a straight line. 1 to 2 is the isentropic process. So P1 ங்கிற ஒரு TS டயகிராம்ல நம்ம கான்ஸ்டன்ட் பிரஷர் லைன் போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ P1 is a constant pressure line. அதே மாதிரி P2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் பிரஷர் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸ் பார்த்தோம். இதில் என்னென்ன அசம்ஷன்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஐடியல் ப்ராசஸுக்கு நம்ம என்னென்ன அசம்ஷன்லாம் மேக் பண்ணுவோம், நார்மலாக ஏர் இஸ் அ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் இஸ் என்னது, ஃபர்ஸ்ட் அசம்ஷன் ஏர் இஸ் அ ஒர்க்கிங் ஃப்ளூயிட். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்னது, ஏர் இஸ் அ ஒர்க்கிங் ஃப்ளூயிட். ஏரை வந்து நம்ம ஒர்க்கிங் ஃப்ளூயிடாக அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்புறம் செகண்ட் அசம்ஷன் நம்ம என்ன மேக் பண்ணுறோம் அப்படின்னா, கைனெட்டிக் எனர்ஜி லாசஸ், அதாவது இன்லெட் கைனெட்டிக் எனர்ஜியும்
எக்ஸிட் கைனடிக் எனர்ஜியும் கம்ப்ரஸர்ல இருந்து வர்ற இன்லெட் கைனடிக் எனர்ஜியும் எக்ஸிட் கைனடிக் எனர்ஜியும் சேம், ரெண்டுமே ஒரே கைனடிக் எனர்ஜியில தான் இருக்கு. அப்புறம் தேர்ட் அசம்ப்ஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தேர்ட் அசம்ப்ஷன் என்னது, adiabatic process, that is a heat loss வந்து 0, there is no heat loss. கம்ப்ரஸர்ல இருந்து எந்த ஹீட்டும் லாஸ் ஆகல, heat loss will be 0. so இதாவது there is no frictional losses, frictional losses கிடையாது. என்னது, frictional losses கிடையாது. fourth assumption என்ன சொல்றோம் நம்ம, frictional losses கிடையாது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், இது வந்து ஐடியல் சைக்கிள். ஏர் வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிடு, கைனடிக் எனர்ஜி அட் தி இன்லெட் எக்ஸிட் வந்து ரெண்டு சேமா இருக்கு, ஹீட் லாஸ் வந்து கிடையாது, அடையபெட்டிக் ப்ராசஸ். கம்ப்ரஸர் வந்து கம்ப்ரஸர் டர்பைன் வந்து நம்ம அடையபெட்டிக் ப்ராசஸ் அசியூம் பண்ணிக்கிறோம். there is no frictional losses. இதனால நம்ம அந்த சைக்கிள் ஃபார்ம் பண்ற சைக்கிள்னு சொல்றோம் பிரைட்டான் சைக்கிள் அல்லது ஜூல்ஸ் சைக்கிள். ஐடியல் சைக்கிள் வந்து பிரைட்டான் சைக்கிள் அண்ட் ஜூல் சைக்கிள். ஸோ ப்ராசஸ் 1 to 2 இஸ் அ ஐடியல் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஐசென்ட்ராபிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ஸோ 1 to 2 எப்படி வரையணும், ஒரு வெர்டிக்கல் லைனா வரையணும், கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி லைன். ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதே வந்து நம்ம ஐடியல் ப்ராசஸ் நடக்கிறது ஆக்சுவலியாக நம்ம லைஃப்ல வந்து கஷ்டம். அதனால என்ன ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ் இருக்கும் நம்மளுக்கு, because of irreversibilities you will have a என்னது ஆக்சுவல் கம்ப்ரெஷன் தான் நடக்கும். ஆக்சுவல் கம்ப்ரெஷன் என்னது, adiabatic compression process or you call polytropic compression process. PV power n equal to constant. compression process நம்ம என்ன சொல்லுவோம், PV power n equal to constant. ஸோ அப்போ என்ட்ரோபி கான்ஸ்டண்டா இருக்காது, கம்ப்ரெஷன் ப்ராசஸ்ல என்ட்ரோபி கான்ஸ்டண்டா இருக்காது. பட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சுவல் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் என்னது, 1 to 2 dash. 1 to 2 dash இஸ் ப்ரெஷர் வந்து 1ல இருந்து 2 dash வரைக்கும் ரைஸ் ஆகுது, டெம்பரேச்சர் வந்து 2 dash வரைக்கும் ரைஸ் ஆகுது. இது வந்து ஆக்சுவல் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் தெர்மோடைனமிக் அடுத்த ப்ராசஸ் என்னது, 2 dash to 3 அல்லது 2 to 3. இங்க என்ன நம்ம பண்றோம், தெர்மோடைனமிக் என்ன சொல்றோம், நம்ம கம்பஷன் நடக்குது அப்படின்னு சொல்றோம். கம்பஷன் இஸ் a heat addition process. கம்பஷன் என்னது, heat addition process. ஃபியூலை சப்ளை பண்ணி கம்பஷன் சேம்பர்ல ஏரும் ஃபியூலும் பர்ன் ஆகி நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஐடியலா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், ஐடியல் ப்ராசஸ்ல ஒரு ஹீட், எங்கிட்ட ஹீட் இருக்கு, அந்த ஹீட்டை வந்து ஏருக்குள்ள ஆட் பண்ணி ஏரோட டெம்பரேச்சர், ஒர்க்கிங் ஃப்ளூயிட் ஏர்னு அசியூம் பண்ணீங்கன்னா ஏரோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி ஏர் வந்து டர்பைன்ல எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணீங்கன்னா அது வந்து ஐடியல் ப்ராசஸ். ஆக்சுவலா என்ன நடக்கும், ஃபியூலும் ஏரும் பர்ன் ஆகி கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆன ஆக்சுவல் ப்ராசஸ். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஐடியல் ப்ராசஸ்னா ஏருக்கு நம்ம என்ன பண்றோம், யூ ஆர் சப்ளையிங் ஹீட் டு தி ஏர், அவைலபிள் ஹீட்டை வந்து ஏரை நம்ம ஹீட் பண்ணி அந்த ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் ஏர் வந்து டர்பைன்ல எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணீங்கன்னா அது ஐடியல் ப்ராசஸ். இதே வந்து ஆக்சுவல் ப்ராசஸ்னா என்னது, ஃபியூயல் ஏரும் பர்ன் ஆகி கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆன ஆக்சுவல் ப்ராசஸ். ஸோ ஐடியல் ப்ராசஸ்ல ஹீட் அடிஷன், ஹீட் அடிஷன் என்ன எடுத்துக்கிறோம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். இங்க வந்து நம்ம என்ன ஆட் பண்றோம், யூ ஆர் ஆடிங் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஹீட்டை வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல நான் ஹீட் ஆட் பண்றேன். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல ஹீட் ஆட் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஏரை ஹீட் பண்ண என்ன ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் ஹீட் பண்றப்ப என்ன ஆகுது, வால்யூம் 2ல இருந்து 3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் வந்து 2ல இருந்து 3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 to 3 is a heat addition process. 2 to 3 is a heat add பண்றப்ப what will happen to the entropy? What will happen to the entropy? You know the formula of the entropy. ds equal to dq by ds equal to dq by t. So where நம்ம இப்ப என்ன பண்றோம், ஹீட்டை ஆட் பண்றீங்க, ஹீட் அடிஷன் ப்ராசஸ்ல ஹீட்டை ஆட் பண்றீங்க, ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, ஹீட் ஆட் பண்ணா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் லைன் நான் எப்படி வரையணும், டெம்பரேச்சர் இது வந்து T in this axis. So 2ல இருந்து டெம்பரேச்சர் 3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. 2ல இருந்து டெம்பரேச்சர் எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, 3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. சைமல்டேனியஸ்லி ஹீட்டையும் ஆட் பண்றப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். பட் என்ன ஆகுது,
the rate of temperature rise விட rate of heat addition வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால ds வந்து always positive. So S3 minus S2 வந்து எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். because இந்த நான் ஹீட் எவ்வளவு கொடுத்தா ரைஸ் ஆகணும். சப்போஸ் 1 டிகிரி ரைஸுக்கு நான் வந்து 10 கிலோ ஜூல் ஹீட் கொடுக்க வேண்டியது. ஸோ ஹீட் அடிஷன் எப்பயுமே நிறைய இருக்கும். ஸோ அதனால ds வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ds வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ 2 வந்து நம்ம என்ட்ரோபி எங்க வரணும்? 2 என்ட்ரோபி S2 இது S2 இது வந்து S2 அப்படின்னா S1 ஈக்குவல் டு S2. இது வந்து S1 ஈக்குவல் டு S2. S3 நான் வரையணும்னா S3 எங்க வரையணும்? 3 ஜாஸ்தியா இருக்கும். ஸோ S3 வந்து will be higher than 2. So positive line. So you have to draw a constant pressure lineல நம்ம 2 to 3 is a heat addition process. இது வந்து ideal heat addition process. Actual heat addition எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? Actual heat additionனா 2 dash ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதான் வந்து actual heat addition process வந்து 2 dash to 3. Actual heat addition is a constant pressure heat supply in the combustion chamber. இப்போ நம்ம heat add பண்ணியாச்சு, pressure temperature rise பண்ணியாச்சு. So that hot gases now go to the turbine and expansion நடக்க போகுது. expansion நடக்கிறதுல the turbine சுத்தும். the turbine சுத்துறப்ப ஒரு part of work வந்து goes to the compressor drive பண்றதுக்கு போனாலும் மீதி இருக்க எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வந்து நம்ம ஜெனரேட்டருக்கு கொடுத்து அதை பவர் ஜெனரேட் பண்ண போறோம். that is the useful work. ஸோ இப்போ இந்த ஒர்க் நம்ம என்ன பண்றீங்க? நம்ம ஜெனரேட்டர் அல்லது நம்ம வெஹிக்கிள் மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ 3 to 4 is the ideal expansion process. Ideal expansion என்னது? Isentropic expansion process. Ideal expansion process is a isentropic expansion process. So expansion நடக்கிறப்ப என்ன ஆகும்? வால்யூம் குறையும், pressure வந்து குறையும், வால்யூம் குறையும், pressure குறையும். ஸோ வால்யூம் குறையுது, pressure குறையுது, இது ரெண்டும் கான்ஸ்டன்ட். அப்படின்னா டெம்பரேச்சர் என்ன ஆகணும்? டெம்பரேச்சர் will also decrease. ஸோ 3 ல இருந்து டெம்பரேச்சர் வந்து 4 வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. பிரஷர் வந்து 3 ல இருந்து 4 வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பிரஷர் இஸ் டிக்ரீசிங் ஃப்ரம் 3 to 4. டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீசிங் ஃப்ரம் 3 to 4. ஸோ இது வந்து ஐடியல் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ஐடியல் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னா என்ன சொல்றோம்? ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ஸோ ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னா என்ன மீனிங்? நம்ம ஏரை வந்து ஐடியல் ஃப்ளூயிடு and there is no heat loss from the surrounding, there is no friction. So இது வந்து ideal process. இப்போ இந்த ideal processல நடந்துச்சுன்னா 3 to 4 is the ideal expansion process. இதே வந்து நம்ம adiabatic டர்பைன்லாம் வந்து ரியல் டைம்ல பாசிபிள் கிடையாது. ஸோ ஹீட் லாஸ் கண்டிப்பா இருக்கும், ஹீட் லாஸ் இருக்கும். ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளால என்னதான் நம்ம லூப்ரிகேட் பண்ணாலும் ஃப்ரிக்ஷனை வந்து we cannot avoid. So you will have நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் இருந்தே ஆகும். ஸோ அதனால வந்து ஏர் வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து ரியல் டைம்ல பாசிபிள் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏரையும் ஃபியூவலையும் மிக்ஸ் பண்ணி தான் கம்பஷன் கேஸை தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து ஐடியல் ப்ராசஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்புறம் ஏன் சார் நம்ம ஐடியல் ப்ராசஸை வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ் நம்ம எப்பயுமே வந்து ஒரு கடவுள் மாதிரி வச்சுக்கோங்களேன். நல்ல மனுஷன்னா நம்ம எப்போ இதை கூட ஒரு நல்ல கேரக்டர் கூட கம்பேர் பண்ணுவோம், ஒரு பேட் கேரக்டர் இருக்கு. ஸோ ரெண்டையும் அந்த மாதிரி நம்ம ஐடியலுக்கு ரீச் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் பர்பஸ் இதுதான் வந்து பெஸ்ட். ஸோ அந்த பெஸ்ட் ரீச் பண்ண முடியறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். ஸோ இது வந்து ஆக்சுவல் கேஸ்ல என்ன நடக்குது, அதனால நம்மளால ரீச் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன் இஸ் நாட் பாசிபிள் இன் ரியல் டைம். அதனால நம்ம என்ன போறோம்? இர்ரிவர்சிபிலிட்டி நம்மளால ஓவர் கம் பண்ண முடியாது, இர்ரிவர்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அடையபெட்டிக் எக்ஸ்பேன்ஷன். ஸோ 3 to 4 டேஷ்ங்கிறது என்னது? அடையபெட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம இதுல மேஜரா நம்ம என்ன பண்றோம்? இந்த ரெண்டு அசம்ப்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். மேஜரா நம்ம வந்து ரெண்டு அசம்ப்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம மற்ற எல்லாத்தையும் வந்து இப்ப இங்க டர்பைன்ல இருக்க ப்ரெஷர் லாசஸ் வந்து டர்பைன்ல இருக்க ப்ரெஷர் லாஸ், கம்ப்ரஸர்ல இருக்க ப்ரெஷர் லாஸ், டர்பைன்ல இருக்க ப்ரெஷர் லாசஸ் வந்து அண்ட் இந்த ஹீட் சேம்பர்ல இருக்க ப்ரெஷர் லாசஸ்லாம் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ மேஜர் அசம்ப்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து தெர்மோடைனமிக் அனாலிசிஸ்க்கு. நம்ம திருப்பி சொல்றேன், 4 ப்ராசஸ் இருக்கு. ஸோ 3 ப்ராசஸ் இருக்கு. 1 to 2 வந்து ஐசென்ட்ராபிக் கம்ப்ரஷன் ஐடியல் ப்ராசஸ்னா, ஆக்சுவல் ப்ராசஸ்னா
adiabatic compression process. So 223 is a constant pressure heat supply. 2 to 3 is a actual constant pressure heat supply. 3 to 4 வந்து ideal expansion process. அதே actual expansion na 3 to 4 dash. இதுதான் வந்து open cycle. Actually இந்த லைன் வந்து கிடையாது. இந்த லைன் வந்து நம்ம போட தேவையில்லை. இந்த open cycleல இது வந்து only constant pressure line. So இங்க 4 to 1 process கிடையாது. 4 to 1 வந்து process கிடையாது. So 1 to 2 is the one process, 2 to 3 is the another process, constant pressure heat addition, 3 to 4 or 3 to 4 dash is the expansion process. So this forms the cycle, the open cycle gas turbine. So open cycle gas turbine நம்ம எங்க யூஸ் பண்றீங்க? Mostly aircraftsல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Some power plants also will be using the open cycle gas turbine. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து steady flow energy equation apply பண்ணி how much work consumed அல்லது work எவ்வளவு work நமக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் first law of thermodynamics அதாவது steady flow energy equation apply பண்றோம். steady flow energy equation எல்லாருக்கும் தெரியும். steady flow energy equation என்னது? இதுல வந்து நிறைய assumption இருக்குறதுனால சிம்பிளா நம்ம சொல்ல போனா steady flow energy equation apply பண்றப்ப almost எல்லா டைம் அந்த ஈக்குவேஷன்ல இருக்க எல்லா டைமும் 0 ஆயிரும். only either நமக்கு work அல்லது heat மட்டும் தான் வரும். So அதனால என்ன kinetic energy வந்து suctionலயும் exhaustலயும் சேம்னு சொல்லிட்டோம். So kinetic energy cancel ஆயிரும். The datum head வந்து axis நான் சென்டரா எடுத்துக்கிட்டீங்கன்னா datum head cancel ஆயிரும். அதனால datum potential energyயும் cancel ஆயிரும். So only நம்ம இது steady flow energy equationல heatம் workம் மட்டும் தான் இருக்கும். So அப்ப நம்ம steady flow energy equation நம்ம கம்ப்ரஸருக்கு அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் வந்து So 1 2 இருக்க enthalpy difference மட்டும் தான் வரும். Work of compressor அப்படினா H2 dash minus H1 is the work of compression. Work of compression என்ன சொல்ல போறீங்க? Work நான் கம்ப்ரஸர்ல ஏரை கம்ப்ரஸ் பண்றதுக்கு எவ்வளவு work கொடுக்கணும்? கம்ப்ரஸர்ல ஏரை கம்ப்ரஸ் பண்றதுக்கு எவ்வளவு work கொடுக்கணும்? H2 minus H1 ideal compression process na. Actual compression process na H2 dash minus H1. So இது வந்து work required for a compression process. Compression process க்கு தேவையான work வந்து H2 minus H1 or H2 dash minus H1. எவ்வளவு heat added constant pressure heat supply எவ்வளவுன்னு என்ன சொல்றீங்க? H3 minus H2 வந்து actual cycle அப்படினா ideal cycle அப்படினா H3 minus H2 வந்து heat supplied. Actual cycle na heat supply என்னது? H3 minus H2 dash is the heat supply. எவ்வளவு heat நம்ம கொடுக்கிறோம்? சிம்பிளா இந்த டயகிராம் பார்த்தே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. heat supply னா என்னது? 3 minus 2 எண்ட்ல இருந்து 1 க்கு வந்தீங்கன்னா heat supply. 2 dash minus 1 வந்தீங்கன்னா work. இங்க மட்டும் என்ன பண்ணனும்? டர்பைன்ல எது ஹையர் இங்க என்தால்பி ஹையர் என்தால்பி வந்து 0.3. இங்க மட்டும் இனிஷியல் மைனஸ் ஃபைனல் நம்ம போட வேண்டியது. ஏன்னா இங்க வந்து வர்க் நமக்கு கிடைக்குது. சோ எவ்வளவு வர்க் டர்பைன்ல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படினா H3 minus H4 is the ideal work that we obtain from the turbine. அதே ஆக்சுவல் வர்க் நம்ம கால்குலேட் பண்ணனும்னா சோ H3 minus H4 dash இது போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து actual work கிடைக்கும். இத நம்ம பாப்போம். சோ work input to the compressor. கம்ப்ரஸருக்கு எவ்வளவு work கொடுக்கணும்? Cp into T2 dash minus T1. இது வந்து actual process அப்படினா. அதே heat supplied to the combustion chamber என்ன சொன்னோம் நம்ம? Cp into T3 minus T2 dash. T3 minus T2 dash. டர்பைனுக்கு எவ்வளவு work கொடுக்கணும்? T3 மேல T3 into minus T4 dash. இது வந்து எவ்வளவு work input கம்ப்ரஸருக்கு நம்ம எவ்வளவு heat supply பண்ணிருக்கோம் நமக்கு எவ்வளவு work கிடைச்சிருக்கு. சோ இதுல வந்து டர்பைன் ப்ரொடியூஸ் பண்ற work ஒரு பார்ட் எங்க போயிரும்? கம்ப்ரஸருக்கு போயிரும். கம்ப்ரஸர் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்ப்ரஸர் consumes the work of turbine. ரிமைனிங் தான் நமக்கு வந்து பவரா either பவர் ஜெனரேஷனுக்கு இல்ல வெஹிக்கிள் ப்ரொபல் பண்றதுக்கு நமக்கு அவேலபிளா இருக்கு. சோ அதனால நெட் work எனக்கு எவ்வளவு தான் அவேலபிள் அப்படினா நம்ம ஜெனரேட் பண்ணது எவ்வளவு? டர்பைன் work. So Cp into T3 minus T4 dash minus ஏன் போடுறோம்னா இது வந்து கம்ப்ரஸர் கன்சியூம் பண்ணிருச்சு. கம்ப்ரஸர் கன்சியூம் பண்றதுனால you put minus work input. So Cp
minus T2 dash minus. So இவ்வளவு net work தான் நம்மளுக்கு available. So இந்த சைக்கிளோட thermal efficiency என்ன? Thermal efficiency, any efficiency என்னது? Output to the input. Output என்னது? Net work output தான் நம்மளுக்கு output. Input என்னது? Heat supply தான் நம்மளுக்கு input. So output என்னது? Cp into T3 minus T4 dash minus Cp into T2 dash minus T1. Heat input என்னது? Heat supply. Heat supply தான் வந்து heat input Cp into T3 minus T2 dash. So இதான் வந்து thermal efficiency of the open cycle gas turbine. இப்ப ரெண்டு டேர்ம் நம்ம பார்க்கணும். இம்பார்ட்டன்டான டேர்ம் வந்து actual cycle யூஸ் பண்றப்ப ரெண்டு டேர்ம். ஒன்னு வந்து compressor efficiency, turbine efficiency. நம்ம இத வந்து நம்ம எக்ஸாம்ல ப்ராப்ளம் கேக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படினா டைரக்ட்டா வந்து actual cycle ideal cycleங்கறத டெலிபரேட்டா சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து actual cycle போய் போடணுமா இல்ல ஐடியல் சைக்கிள் பேஸ் பண்ணி நம்ம போடணுமா அப்படிங்கறத வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும் அப்படினா இந்த கம்ப்ரசர் எஃபிஷியன்சி, கம்ப்ரசர் ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி இல்ல கம்ப்ரசர் எஃபிஷியன்சின்னு கூட சொல்லுவாங்க. டர்பைன் ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி இல்ல டர்பைன் எஃபிஷியன்சி. சோ இந்த ரெண்டு டேர்ம், இந்த ரெண்டு வேல்யூ, இதோட ரெண்டு வேல்யூ கொடுத்திருந்தாங்க அப்படினா சைக்கிள் நம்ம ப்ராப்ளம் வந்து ஆக்சுவல் சைக்கிளை பேஸ் பண்ணி போடணும். இல்ல ப்ராப்ளம் போடுறப்ப இந்த ரெண்டு டேர்ம் இல்ல, ப்ராப்ளத்துல இந்த ரெண்டு டேர்ம் கொடுக்கல, தட் இஸ் கம்ப்ரசர் எஃபிஷியன்சியும் டர்பைன் எஃபிஷியன்சியும் கொடுக்கல அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் வந்து ஐடியல் சைக்கிளை வச்சு போட்டா போதும். இந்த ரெண்டு டேர்ம் வச்சு தான் நம்ம ப்ராப்ளத்துல டைரக்டா வந்து ஐடியல் சைக்கிள் வச்சு போடுங்க, ஆக்சுவல் சைக்கிள் வச்சு போடுங்க அப்படின்னு டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. ஸோ கம்ப்ரசர் எஃபிஷியன்சியும் டர்பைன் எஃபிஷியன்சியும் கொடுத்திருந்தா நம்ம ஆக்சுவல் சைக்கிள் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ கம்ப்ரசர் எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா ஆக்சுவலா நான் கம்ப்ரஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் தேவை, அதர் டு ஆக்சுவல் ஒர்க், ஐடியல் ஒர்க் ஆஃப் கம்ப்ரஷனுக்கு எவ்வளவு ஒர்க் தேவை டு ஆக்சுவல் ஒர்க் ஆஃப் கம்ப்ரஷன். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒர்க் ஐடியல் ப்ராசஸ்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒர்க் தேவை, H2 மைனஸ் H1. பட் நம்ம வந்து கொடுக்குறப்ப இந்த அமௌண்ட் நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகுது, கம்ப்ரஸரை சுத்த வைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணி தான் கம்ப்ரஸர் சுற்றும். ஸோ கொஞ்சம் கொடுக்குற நம்ம ஐடியல் கொடுக்குற ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரிக்ஷனுக்கும் தாண்டினா தான் கம்ப்ரஸர் சுற்றும். ஸோ அதனால ஐடியல் ஒர்க்கை விட ஆக்சுவல் ஒர்க் வந்து எப்பயுமே ஜாஸ்தியாக இருக்கும். கம்ப்ரஸரை பொறுத்த அளவுக்கு ஒர்க் கன்சியூமிங் டிவைஸ்ங்கிறதுனால ஐடியல் ஒர்க்கை விட ஆக்சுவல் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம இனிஷியல் ஃப்ரிக்ஷன் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க்கும் நம்ம தான் கொடுக்கணும். ஸோ அதனால ஆக்சுவல் ஒர்க் வில் பி ஹை. ஸோ எஃபிஷியன்சின்னு என்ன, இதுக்குள்ள ரேஷியோ தான் வந்து நம்ம எஃபிஷியன்சி. ஆனால் டர்பைனில் பார்த்தீங்கன்னா ஐடியலாக ரன் பண்ணாதான் எனக்கு வந்து நிறைய ஒர்க் கிடைக்கும். ஏன்னா எந்த லாஸஸும் இருக்காது. இது வந்து ஒர்க் ப்ரொடியூசிங் மிஷின், அதனால எந்த லாஸஸும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஐடியலாக இருந்துச்சுன்னா நிறைய ஒர்க் கிடைக்கும். ஆக்சுவல் என்ன ஆகுது, ஒர்க் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஒர்க்கு கொஞ்சம் ஃப்ரிக்ஷனில் லாஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து ஆக்சுவல் ஒர்க் ஆஃப் டர்பைன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ H3 minus H4 வந்து ஐடியல் ஒர்க்கு, H3 minus H4 dash வந்து ஆக்சுவல் ஒர்க் ஆஃப் டர்பைன். இதுக்குள்ள ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் வந்து நம்ம டர்பைனோட எஃபிஷியன்சி. லாஸ் எவ்வளோ, ஆக்சுவலாக எவ்வளோ லாஸ், இது வந்து ஐடியலாக இருந்தால் 100%, அதெல்லாம் லாஸ் இருக்கிறதுனால எவ்வளோ பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி கிடைக்குது, அதான் வந்து ரெண்டுக்குரிய எஃபிஷியன்சி. ஸோ சிம்பிளாக கம்ப்ரஸருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து டர்பைன். ஸோ ஒர்க் இன்புட் ரெக்வயர்ட் ஃபார் ஐடியல் ஆர் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் டு தி ஆக்சுவல் கம்ப்ரஷன். ஸோ சிபியை நம்ம என்ன எழுதியிருக்கோம் இங்கே, ஸோ ஹச் நான் என்ன சொன்னேன், ஹச் ஈக்குவல் டு சிபி, ஏர் ஒர்க்கிங் ஃப்ளூயிடுங்கிறதுனால சிபி இன்டூ டி, ஹச் ஈக்குவல் டு ஸோ என்தால்பி H2 மைனஸ் H1 சொன்னேன், H2 minus H1. So Cp into T2 minus Cp into T1. So இது வந்து ideal work. இதே வந்து Cp into T2 dash minus T1 பார்த்தீங்கன்னா actual work. H equal to Cp into T. So T2 minus T1, T2 dash minus 1. So ரெண்டு Cp நம்ம cancel பண்ணிடுறோம். So T2 minus T1 by T2. So இது வந்து efficiency of compressor. இதே efficiency of turbine வந்தீங்கன்னா என்ன வரும், actual work தான் ஜாஸ்தியா இருக்கும். So Cp into
T3 minus T4 dash. So இது கம்மியா இருக்கும் சார், இது கம்மியா இருக்கும். T3 minus T4 dash by T3 minus T4. இது வந்து efficiency of turbine. So isentropic efficiency of compressor, isentropic efficiency of turbine வந்து ப்ராப்ளத்துல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவல் சைக்கிளை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இப்போ இதுல வந்து நம்ம ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் மாஸா எடுத்திருக்கோம். மாஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம், மாஸ் வந்து 1 kg ன்னு அஸ்யூம் பண்ணி இந்த அனாலிசிஸ் போட்டிருக்கோம். இப்போ ப்ராப்ளத்துல வந்து மாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், மாஸை சேர்த்திக்கணும். மாஸ் இன்டூ சிபி இன்டூ T2 dash மைனஸ் T1 dash. எவரிவேர் யூ ஹேவ் டு ஆட் என்னது, மாஸ். இங்கெல்லாம் மாஸ் சேர்த்திட்டே வரும். ஸோ மாஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். m இன்டூ சிபி இன்டூ T2 dash மைனஸ் 1, m இன்டூ சிபி இன்டூ T3 dash மைனஸ் 1. ஸோ ப்ராப்ளத்தில் ஒர்க்கிங் ஃப்ளூயிடோட மாஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம், 1 kg per second, 1 kg per second அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பவர் கிடைச்சிடும் டைரக்டா. இதே ஒர்க்கிங் ஃப்ளூயிடோட மாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன மாஸோ அதை போடணும். இதுல வந்து ஆக்சுவல் சைக்கிள் போறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் சைக்கிள் போறப்ப இங்க வந்து மாஸ் ஆஃப் ஏர் கொடுப்பாங்க. மாஸ் ஆஃப் ஏர் இவ்வளவு, மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஏர், மாஸ் அல்லது மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஏரை வந்து கம்ப்ரஸர் எடுக்குது. அந்த மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஏர் வந்து கம்பஷன் சேம்பருக்கு நம்ம சப்ளை பண்றோம். இப்போ வந்து இங்க யூ ஆர் சப்ளைங் தி ஃபியூயல், மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஃபியூயல், இவ்வளவு ஃபியூயல் நம்ம சப்ளை பண்றோம். அப்போ நான் வெளியே வர்றப்ப என்ன ஆகும், இந்த ஏரும் ஃபியூயலும் பர்ன் ஆகி இங்கே வந்து நம்மளுக்கு என்னது, எக்ஸாஸ்ட் கேஸாக வருது. ஸோ மாஸ் ஆஃப் கேஸ் உள்ள டர்பைனுக்குள்ள வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஒர்க் ஆஃப் கம்ப்ரஷன் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணணும், மாஸ் ஆஃப் ஏர் இன்டூ சிபி T2 dash minus T1. ஒர்க் ஆஃப் கம்ப்ரஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், மாஸ் ஆஃப் ஏர் மட்டும்தான் போடணும். மாஸ் ஆஃப் ஏர் இன்டூ சிபி இன்டூ T2 dash minus T1. இதே ஹீட் சப்ளை கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணணும், மாஸ் ஆஃப் ஏர் பிளஸ் மாஸ் ஆஃப் ஃபியூயல் இன்டூ சிபி இன்டூ மாஸ் ஆஃப் ஏர் பிளஸ் மாஸ் ஆஃப் ஃபியூயல் multiplied by the temperature difference, Cp into T3 minus T2 dash. T2 dash is the actual heat supplied. இது என்னது actual heat supplied. இது வந்து actual heat supplied. இப்போ mass of airம் mass of fuelம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இங்க வந்து mass of turbine work produced by the turbine work நான் கண்டுபிடிக்கணும். டர்பைன் ஒர்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க, டர்பைன் ஒர்க் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டர்பைன் ஒர்க் H3 minus H4 dash அல்லது ஐடியல் ப்ராசஸ்னா 3 minus 4. இப்போ ஆக்சுவல் டர்பைன் ஒர்க் என்னன்னா மாஸ் ஆஃப் கேஸ் இன்டு சிபி ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ் மல்டிப்ளை பை T3 minus T4 dash. ஸோ ஆக்சுவல் சைக்கிள் போகிறப்ப என்ன பண்ணணும், மாஸ் கொடுக்கல அப்படின்னா யூனிட் மாஸ் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னது, மாஸ் ஆஃப் ஏர் மட்டும், ஒர்க்கிங் ஃப்ளூயிட் ஏர் மட்டும் சொன்னாங்கன்னா எவ்வளோ மாஸ் ஆஃப் ஏர் போட்டிங்கன்னா அந்த மாதிரி மாஸ் ஆஃப் ஏரை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மாஸ் ஆஃப் ஏரு மாஸ் ஆஃப் ஃபியூவல் ரெண்டும் கொடுத்து ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாஸ் ஆஃப் ஏர்னா கம்ப்ரஸர் ஒர்க் என்ன வரும், மாஸ் ஆஃப் ஏரில் கம்ப்ரஸர் ஒர்க்னா என்ன பண்ணணும், மாஸ் ஆஃப் ஏர் மட்டும் போடணும். மாஸ் ஆஃப் ஏர் இன்டூ சிபி ஆஃப் ஏர் கொடுத்துருந்தாங்கன்னா சிபி ஆஃப் ஏர் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு T2 dash minus T1. T1 is the compressor work. Work of compressor வந்து mass of air into CP of air into T2 dash minus T1. Turbine workனா mass of exhaust gas. So இந்த mass of exhaust gas நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், mass balance. இப்போ இந்த சிஸ்டத்துக்கு என்ன போகுது, ஏர் உள்ள போகுது, fuel உள்ள போகுது, வெளியே வர்றப்ப என்ன வருது, கேஸா வருது. ஸோ as per mass conservation principle என்னது, the mass cannot be destroyed. So mass of gas will be equal to mass of air plus or mass flow rate of air plus mass flow rate of fuel. So இது போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து
mass flow rate of exhaust gas கிடைச்சிடும். ஸோ இதை போட்டு நீங்கள் டர்பைன் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னொரு விதமாக சப்போஸ் ஹீட்டில் சப்ளைடு எவ்வளோ ஹீட் சப்ளைன்னு சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூவல் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூவல் கொடுத்துருக்கப்ப ஹீட் சப்ளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? mass flow rate of fuel into calorific value of fuel. Mass flow rate of fuel into calorific value of fuel போட நமக்கு என்ன கிடைக்கும்? heat supplied கிடைக்கும். either heat supplied T3 minus T2 dash போட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்ல mass flow rate of fuel into calorific value போட்டும் heat supplied கண்டுபிடிக்கலாம். இது வந்து actual cycle ப்ராப்ளத்துல வந்தா நம்ம இதை யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி எந்த மாஸை வந்து எதுக்கு போடணுமோ அதை கரெக்டாக போடணும். கம்ப்ரஸர்னா ஏரை மட்டும்தான் கம்ப்ரஸ் பண்ணுது, ஸோ ஏர் மாஸை போடணும். கம்பஷன் சேம்பரில் என்ன இருக்கு? ரெண்டுமே இருக்கு. ஸோ MA + MF × CP × T3 - T2 டேஷ். இது வந்து டர்பைன் ஒர்க்னா MA × CP of gas × T3 - T2. ஸோ இதான் வந்து தெர்மோடைனமிக் அனாலிசிஸ் ஆஃப் ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன். இப்போ அடுத்தது நம்ம க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைனை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன் அல்லது நம்ம பிரைட்டான் சைக்கிள்னு சொல்லலாம், ஜூல் சைக்கிள், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள். ஓப்பன் சைக்கிளுக்கும் க்ளோஸ்டு சைக்கிளுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே டர்பைன்லேருந்து வர்ற எக்ஸாஸ்ட்டை நம்ம அப்படியே அட்மாஸ்பியரில் த்ரோ பண்ணிட்டோம்னா அது ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன். இங்கே வந்து அந்த ஃப்ளூயிடவே திருப்பி நான் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி இன்டேக்குக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வந்து க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன். ஸோ இந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் இதில் வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வில் பி ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டன்ட். மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க? அதே தான். இப்போ நம்ம டைரெக்டாக கம்பஷன் பண்ணாமல் கம்பஷனை வந்து வெளியே நடத்தினா, வெளியே ஒரு என்விரான்மெண்ட்டில் பர்ன் பண்ணி, சப்போஸ் கம்பஷன் சேம்பர் வில் பி இந்த அவுட் சைட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது? கம்ப்ரஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஏர் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் எடுத்துக்கிறோம், அல்லது ஏர் இஸ் அ ஒர்க்கிங் ஃப்ளூயிட் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர் வந்து அட்மாஸ்பியரில் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிட் நம்மளுக்கு சாய்ஸஸ் இருக்குது. இதுதான் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் கிடையாது. எனி இன்னர்ட் கேஸஸ், ஏர் ப்ளஸ் அல்லது ஏர் யூஸ் பண்ணலாம், அல்லது ஷெனான், ஆர்கான், ஹீலியம், இந்த மாதிரி இன்னர்ட் கேஸஸும் வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிடாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம ஏர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லது ஆர்கான் எடுத்துக்கலாம், இல்லை ஹீலியம் எடுத்துக்கலாம், எனி இன்னர்ட் கேஸஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து கம்ப்ரஸரில் கம்ப்ரஸ் பண்ணி, ஸோ 1 to 2 இஸ் த கம்ப்ரஷன் ப்ராசஸ். முதல்ல சொன்ன மாதிரி தான் ஐடியல் கம்ப்ரஷன் ப்ராசஸ் அப்படின்னா the pressure rise ஆகும். So you have to PV diagram எப்படி வரையணும்? 1 to 2 is a PV power gamma equal to constant. So pressure rises from 1 to 2 during the compression process. Pressure rise ஆகுது. So but entropy என்ன இருக்கும்? Entropy வந்து constant. So pressure rise ஆகிறதுனால temperature வந்து 1 இருந்து 2 வரைக்கும் temperature rise ஆகுது. So you have to ஒரு vertical line போடணும் TS diagramல. இங்கே வந்து PV diagramல ஒரு curved line, PV power gamma equal to constant நமக்கு ஒரு curved line போடணும். ஸோ 1 to 2 வந்து நம்ம வெர்டிக்கல் லைனாக போட்டோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து 1 2 வரைக்கும் ரைஸ் ஆயிடுச்சு. ப்ரெஷர் வந்து 1 2 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸில். இப்போ எனக்கு இருக்க ஃபியூயல் இருக்குது. அந்த ஃபியூயலை நான் வந்து வெளியே ஒரு கம்பஷன் சேம்பரில் நான் பர்ன் பண்ணி அதோட ஹாட் எக்ஸாஸ்ட் கேஸஸ் நான் என்ன பண்ணுறேன்? ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸுக்கு அனுப்புகிறேன். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் கம்பஷன். எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்னது? இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது எனி டைப் ஆஃப் ஃபியூயல் நம்ம யூஸ் பண்ணலாம். லோ குவாலிட்டி ஃபியூயலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வுட்டு, கோலு, வுட்டு யூஸ் பண்ணலாம், கோல் யூஸ் பண்ணலாம், பல்வரைஸ்ட் கோல் யூஸ் பண்ணலாம், பீட் யூஸ் பண்ணலாம். லோ கிரேட் ஃபியூயல்ஸ் கேன் பி விச் cannot யூஸ் இன் த ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன். நம்ம யூஸ் பண்ண முடியாத லோ கிரேட் லோ குவாலிட்டி ஃபியூயல் கூட, பிகாஸ் நான் பேர்ன் பண்ண போகிறது எக்ஸ்டர்னல் கம்பஷனில். ஸோ எக்ஸ்டர்னல் கம்பஷன்னா தனியாக பாய்லர் வெளியே இருக்கும், அதில் பேர்ன் பண்ணி அதில் வர்ற ஹாட் கேஸஸ் மட்டும் தான் என்ன உள்ள அனுப்புகிறேன். உள்ளே அனுப்பிச்சு ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வழியாக உள்ள கேஸஸ் அனுப்புகிறேன். இப்போ இந்த ஹாட் கேஸஸில் இருக்க ஹீட் எனர்ஜி வந்து இங்கே கம்ப்ரஸ் பண்ண இன்னர்ட் கேஸ், ஒர்க்கிங் ஃப்ளூயிட், இன்னர்ட் கேஸ் அல்லது ஏர் வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னா என்னது? ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஒரு டிவைஸ் வந்து ஒரு ஃப்ளூயிடில் இருக்கிற ஹீட்டை வந்து
இன்னொரு ஃப்ளூயிடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஒரு ஃப்ளூயிட்ல இருக்க ஹீட்டை இன்னொரு ஃப்ளூயிடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இப்போ நான் கம்பஷன் பண்ணி வர்ற ஹாட் கேஸஸோட ஹீட்டை வந்து ஒரு சைடு அனுப்புகிறேன், இன்னொரு சைடு வந்து நம்ம ஏர் அல்லது ஹீலியம் ஆர்கான் ஒரு கேஸ் அனுப்புகிறேன். ஸோ இந்த ஆல்ரெடி ஹை ப்ரெஷரில் கம்ப்ரஸ் பண்ண ஆர்கான் அல்லது ஹீலியம் அல்லது ஏர் என்ன ஒர்க்கிங் ஃப்ளூயிடோ அதை வந்து இப்போ இந்த கேஸஸ் ஹாட் கேஸஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் தி கம்பஷன் சேம்பர் வில் ஹீட். இப்போ இது ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும், அதோட டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஃபர்தர் நம்ம ஒர்க்கிங் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஃபர்தராக ரைஸ் ஆகும். அதை நம்ம இப்போ டர்பைனில் போய் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒர்க்கு வந்து கம்ப்ரஸர் ஒர்க் போக மிச்ச ஒர்க் வந்து நம்மளுக்கு பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகுது, இல்லை ப்ரொப்பல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் சைக்கிள் வந்து நம்ம ஸ்டேஷ்னரி பவர் பிளான்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது நம்மளை வந்து ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸுக்கு இந்த க்ளோஸ்ட் சைக்கிள்ஸ், அது வெஹிக்கிள்ஸுக்கு மோஸ்ட்லி நம்ம இந்த சைக்கிள் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து திருப்பி திருப்பி நம்ம ஒரே ஒர்க்கிங் ஃப்ளூயிடை கான்ஸ்டண்ட்டாக சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு த்ரஸ்ட் கிடைக்காது. ஸோ அதனால் இது வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் நாட் ஒன்லி. நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்டேஷ்னரி பவர் பிளான்ட்ஸ், பவர் ஜென்ரேஷன் சைக்கிள் தான் வந்து க்ளோஸ்டு பவர் பிளான்ட் சைக்கிள். இப்போ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ 1 to 2 இஸ் அ கம்ப்ரெஷன் ப்ராசஸ், ஐசென்ட்ராபிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். அப்புறம் ஹீட் ஆடட் இன் தி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். ஸோ இங்கே நம்ம ஹீட் ஆட் பண்ணுறீங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷனில் வால்யூம் சேஞ்ச் ஆகுது, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது. ஸோ 2 to 3 இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் வேர் டெம்பரேச்சர் ரைசஸ் ஃப்ரம் 2 to 3, என்ட்ரோபி ரைஸ் ஃப்ரம் 2 to 3. அண்ட் அந்த 3ல நம்ம வந்து டர்பைனுக்கு யூ சென்ட் தி கேஸஸ் டு தி டர்பைன், டர்பைனில் எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளுக்கு யூ ஆர் கெட்டிங் தி ஒர்க் அவுட்புட், டர்பைன் ஒர்க் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ 3லேருந்து 4 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, டெம்பரேச்சர் குறையுது. எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப 3லேருந்து 4 வரைக்கும் டெம்பரேச்சர் குறையுது, ப்ரெஷர் வந்து 3லேருந்து 4 வரைக்கும் ப்ரெஷர் குறையுது. ஸோ வைல் எக்ஸ்பேன்ஷன் வி ஆர் கெட்டிங் எ டர்பைன் ஒர்க். ஸோ இங்கே வந்து கம்ப்ரஸர் ஒர்க் வந்து ஒரு பார்ட் வந்து டர்பைன் ஒர்க்லேருந்து நம்ம சப்ளை பண்ணிக்கிறோம், ரிமைனிங் ஒர்க்கை வந்து யூ ஆர் யூசிங் ஃபார் பவர் ஜென்ரேஷன். ஸோ இதான் வந்து க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன் ஒர்க்கிங். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு இதை பார்ப்போம் நம்ம. இதுக்கப்புறம் மேஜராக நம்ம 2 மார்க் கேள்வியில் கேட்பாங்க, க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைனுக்கும் ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அடுத்த இதில் பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ திருப்பியும் இதான் வந்து க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன். ஸோ இதில் என்ன நம்ம தெரியும்னா, அந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் என்ன ஆகுது, இதே ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன்னா என்ன ஆகும், கேஸஸ் வந்து நம்ம அட்மாஸ்பியருக்கு அனுப்பிச்சிடும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸுக்கு அனுப்புகிறோம். இப்போ இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸுக்கு நம்ம அனுப்புகிறப்ப இது வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஸோ அதாவது T4 இஸ் த டெம்பரேச்சர், அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சரை விட T4 வந்து T1ங்கிறது அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர். ஸோ T4 வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், திருப்பி நான் இது இன்லெட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சரை T4லேருந்து நான் ஹேவ் டு பிரிங் டவுன் டு T1, T4லேருந்து T1க்கு கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், திருப்பி இதை வந்து கம்ப்ரஸருக்கு அனுப்பணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த ஹீட்டை நான் ரிமூவ் பண்ணணும். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க ஹீட்டை வந்து யூ ஹேவ் டு ரிமூவ். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், திருப்பி இந்த ஃப்ளூயிடை வந்து கம்ப்ரஸருக்கு இன்புட்டுக்கு நம்ம அனுப்ப முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹாட் கேஸஸை ஹாட் ஒர்க்கிங் ஃப்ளூயிடை ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு அனுப்புகிறேன். அப்புறம் ஒரு சைடில் நம்ம வந்து கூலிங் வாட்டர் சப்ளை பண்ணி இந்த ஹாட் ஒர்க்கிங் ஃப்ளூயிடில் இருக்க ஹீட்டை வந்து கூலிங் வாட்டர் சப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணி கூலிங் வாட்டர் திருப்பி நான் வந்து சர்க்குலேட் பண்ணுறேன். கூலிங் வாட்டர் உள்ள அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்குள்ளே சர்க்குலேட் பண்ணுறப்ப ஹீட்டை வந்து ஒரு சைடு வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் T1லேருந்து T4லேருந்து T1க்கு வந்துடும் நம்மளுக்கு. ஸோ திருப்பி நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இனிஷியலாக நம்ம எவ்வளவு ஏர் கொடுத்தோமோ அந்த ஏர் தான் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். சம்ஹவ் ஏதாவது ப்ரெஷர் லாசஸ்னால கொஞ்சம் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிமைனிங் குவான்டிட்டி மட்டும் நான் திருப்பி ஆட் பண்ணால் போதும். எவ்ரி டைம் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃப்ளூயிட் ஆட் பண்ண தேவையில்லை. இனிஷியலாக மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இனிஷியலாக மட்டும்தான் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும். அப்புறம் சைக்கிள் வந்து அந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட்லேயே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். த லாஸ் சப்போஸ் அந்த சம் லாஸஸ் அந்த லீக்கிங்கில் இருக்க லாஸஸ் போக எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதர்வைஸ் இந்த மாஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக சுற்றிட்டு இருக்கிறதுனால இது வந்து க்ளோஸ்டு சைக்கிள்
gas turbine அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து திருப்பி நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஒன் டைம் நம்ம எவ்வளவு மாஸ் ஆட் பண்றோமோ அந்த மாஸ் சுத்திட்டு இருக்கும். அந்த மாஸ் லாசஸ் நமக்கு சப்போஸ் நான் 1 kg சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 kgல ஒரு 0.9 kg தான் திருப்பி இங்க வருதுன்னா ஒரு 0.1 kg லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா செகண்ட் சைக்கிள்ல நான் என்ன பண்ணா போதும் 0.1 kg மட்டும் ஆட் பண்ணா போதும். so that 1 kg will remains. so இதான் வந்து closed cycle gas turbine. இதான் வந்து என்ன சொல்றோம் closed cycle gas turbine. so இதுல வந்து 4 process again. இங்க வந்து open cycle gas turbineல 3 process தான் இருந்துச்சு. இங்க 4 process. 1 to 2 is a compression, isentropic compression process. 2 to 3 is a constant pressure heat addition. 3 to 4 is a isentropic expansion process. 4 to 1 is a constant pressure heat rejection process. 4 to 1 is a constant pressure heat rejection process. இது வந்து ஓப்பன் சைக்கிள்ல இந்த ப்ராசஸ் கிடையாது. க்ளோஸ்டு சைக்கிள்ல மட்டும்தான் இந்த ப்ராசஸ். அதே மாதிரி இங்க வந்து 4 to 1 ஓப்பன் சைக்கிள்ல இந்த ப்ராசஸ் கிடையாது. க்ளோஸ்டு சைக்கிள்ல மட்டும் இந்த ப்ராசஸ். இது என்ன ப்ராசஸ் இது? கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். இது என்ன ப்ராசஸ் இது? ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன் ஐசென்ட்ராபிக் கம்ப்ரஷன். ஸோ நம்ம ஒர்க்கு கொடுக்குறோம். 2 to 3 is a constant pressure heat addition. so heat add பண்றீங்க and ideal expansion process நம்ம work கிடைக்குது. so WT minus WC வந்து நம்மளுக்கு you will be getting as a net work output. இதான் வந்து ideal cycle. இதே actual cycle அப்படின்னா என்ன வரும்? actual cycleனா என்ன வரும்? நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு compression processம் expansion processம் actual process-ஆ நம்ம கன்சிடர் பண்ணணும். actual process என்னது? 1 to 2 dash. 1 to 2 dash is a actual polytropic or adiabatic compression process. இதே வந்து என்ன பண்ணணும்? actual expansion process-னா 3 to 4 dash is a actual expansion. 3 to 4 dash is a actual expansion process. இதுல efficiency of turbine, efficiency of compressor. so இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணா actual process வந்துரும். இதான் வந்து closed cycle gas turbine எப்படி ஒர்க் ஆகுது அதோட thermodynamic analysis நம்ம பார்ப்போம். air standard efficiency அல்லது நம்ம என்ன சொன்னா efficiency, thermal efficiency என்ன வேணா சொல்லலாம். so எவ்வளவு work நம்மளுக்கு கிடைக்குது, எவ்வளவு work நம்ம எவ்வளவு input என்னது heat supplied is a work input. so heat received to the heat rejected னு போடலாம், இல்லது net WT minus WC ரெண்டும் போடலாம். so heat received minus heat rejected. so நம்ம இது first law படி உங்களுக்கு என்ன தெரியும்? turbine work minus compressor work equal to heat supplied minus heat rejected. so net sum of work will be equal to sum of heat rejected. so turbine work minus compressor work equal to heat supplied minus heat rejected. so net work done என்ன பண்ணலாம்? either WT minus WC அல்லது QS minus QR by QS போட்டா நம்மளுக்கு thermal efficiency கிடைக்கும். so mass flow rate into CP into T3 heat supplied என்கிறது T3 minus T2, heat rejected என்கிறது T4 minus T1. so MCP T3 minus T2, MCP T4 minus T1, heat supplied minus C1. so இது ரெண்டு நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு சேமா இருக்கனால இது ரெண்டும் கேன்சல் பண்ணிரோம். so 1 minus எல்லா மாஸையும் கேன்சல் பண்ணிரோம். T4 minus T1, T3 minus T2, T3 minus T2. இப்போ நம்ம இதை வந்து ஒரு pressure ratio-ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். efficiency-ய as standard efficiency அப்படின்னா ideal efficiency, ideal cycle-ஓட efficiency அதை வந்து நம்ம நார்மலா வந்து ஒரு pressure ratio-ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த கேஸ் டர்பைன் சைக்கிள் வந்து எதை பொறுத்து பெர்ஃபார்மன்ஸ் எதை பொறுத்து மாறுதுன்னா இந்த pressure ratio பொறுத்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? T2 by T1
T2 by T1 equal to P2 by P2 by P1 whole power gamma minus 1 by gamma. Ideal isentropic process la T2 by T1 equal to P2 by P1 whole power gamma minus 1 by gamma. So T2 equal to T1 into P2 by P1 pressure ratio. So pressure ratio whole power gamma minus 1 by gamma. So where Rp is what we say, it's a pressure ratio. அதே மாதிரி 3 to 4 நம்ம என்ன சொன்னோம், isentropic expansion process. So T3 by T4 equal to, இது constant pressure line. So இந்த line என்னது P2, இது constant pressure line, இந்த line pressure 1. So P2 by P1, P3 by P4 same தான், P2 by P1 நாலும் same தான். So P2 by P1 நாலும் ஒன்று தான், T3 by T4 நம்ம P3 by P4 னு சொல்லலாம். P3 equal to P2, P4 equal to P1. So T3 by T4 will be P2 by P1 whole power gamma minus 1 by gamma. So T3 equal to T4 into Rp into gamma minus 1 by gamma. இப்போ நம்ம இதை கொண்டு T3 க்கு பதிலா T2 க்கு பதிலா இந்த இடத்துல சப்ளை பண்றீங்க. So T3 க்கு பதிலா what you are supplying, substituting T4 என்ன சப்ளை பண்றோம், T4 into Rp gamma minus 1 substitute பண்றோம். T2 க்கு பதிலா T1 into Rp power gamma minus 1 substitute பண்றோம். இப்போ இத காமனா வெளிய எடுத்தீங்கன்னா இந்த T4 minus T1 ம் இந்த T4 minus T1 ம் கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு as standard efficiency in terms of pressure ratio கிடைக்கும். So 1 minus 1 by Rp power gamma minus 1 by gamma. So closed cycle gas turbine oda performance efficiency எதை பொறுத்து increase ஆகுதுன்னா, it is a function of your efficiency is a function of your pressure ratio. Efficiency is the function of your pressure ratio. Pressure ratio ஜாஸ்தியாக ஆக நம்மளுக்கு efficiency அதிகமாகும். pressure ratio இங்க denominatorல இருக்கு. இப்போ இது denominatorல இருக்க ஜாஸ்தி ஆகிறப்ப என்ன ஆகும், இந்த டேர்ம் கம்மியாகும். So 1 minus அது பண்றப்ப you will get the more efficiency. So pressure ratio ஜாஸ்தியாக ஆக நம்மளுக்கு efficiency ஜாஸ்தியாகும். ஆனா ஒரு கன்ஸ்டன்ட் என்னன்னா, pressure ratio ஜாஸ்தியானா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும். டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகிறப்ப மெட்டீரியல் கன்ஸ்டன்ட் என்னால ஒரு டெம்பரேச்சருக்கு மேல மை மெட்டீரியல் வித்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ நம்ம ப்ரெஷர் ரேஷியோட ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம், ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன் அப்படின்னா என்ன, அதோட தெர்மோடைனமிக் அனாலிசிஸ் பார்த்தோம். க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன்னா என்ன, அதோட தெர்மோடைனமிக் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதோட தெர்மோடைனமிக் அனாலிசிஸ்ல நம்ம ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி வரைக்கும் டெரைவ் பண்ணிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இந்த எக்ஸாமினேஷனுக்கு இந்த டெரிவேஷன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, பட் கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணோம். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.